2024 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு தலைப்பாரியாக பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான டாபிக் இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கியமான தினங்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு கேட்கலாம், இல்லை என்ஆர்ஐ டேன்னு கேட்பாங்க, இல்லைனா பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு கேட்பாங்க. பாரதிய திவாஸ் அப்படின்னாலும் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு தான் அர்த்தம். ஜனவரி 9 கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா 1915 இந்தியாவுடைய வெளிநாடு வாழ்ந்த மிக முக்கியமான இந்தியரான யார்? காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து 1915 ஜனவரி 9 தான் இந்தியாவுக்கு திரும்ப வராரு. ஸோ அந்த நாளை நினைவுகூரும் விதமாக அவரை செலிப்ரேட் பண்ணக்கூடிய விதமாக நம்ம இதை கொண்டாடுறோம். இன்னும் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு இந்தியர்களாக இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் வேலைக்காக போயிருப்பாங்க, அங்கே தங்கியிருப்பாங்க. ஆனாலும் இந்தியர் என்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காக இந்த தினத்தை நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 2003 கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 2015 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு மாநாடு மாதிரி நடக்குது. இந்த 2025 எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஒடிசாவில் நடந்துச்சு. இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எங்கே கொண்டாடப்பட்டது அப்படின்னா 2025 ஒரிசாவில் புவனேஸ்வரில் கொண்டாடப்பட்டது. அதோட தீம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அதோடைய தீம் என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்தியாவுடைய தேசிய வாக்காளர் தினம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாக்காளர் தினம் நம்ம வாக்களித்ததுக்கப்புறம் தான் இந்தியா என்ன செய்யும்? குடியரசு ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குடியரசு தினத்துக்கு முந்தின நாள் தான் வாக்காளர் தினம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நிர்வாச்சன் சதன் சொல்லக்கூடிய அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நிர்வாச்சன் சதன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நிறுவப்பட்ட நாளை தான் ஜனவரி 25 தான் நம்ம தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இதோடைய தீம் என்ன அப்படின்னா நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுவர். நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுவர். ஓட்டு போடுற மாதிரி எதுவுமே இல்லை, நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறது தான் இதோடைய இந்த வருஷத்துடைய தீம். அடுத்ததாக நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே. நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே குடிமை பணியாளர்களுக்கான தினம். இந்த குடிமை பணியாளர்களுக்கான தினம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 21. முதல்ல ஃபஸ்ட்டு பேட்ச் இந்த குடிமை பணியாளர்களுடைய சுதந்திர இந்தியாவுடைய குடியரசு அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு முதல் பேட்சை சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன செய்கிறாருன்னா அவங்கள வாழ்த்தி அவங்கள அட்ரஸ் பண்ணுறாரு. அப்போது நடக்கக்கூடிய அந்த இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அவங்கள சிறப்பிக்கிறார். இந்த ஆட்சி பணியாளர்களை, சிவில் சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த பணியாளர்களை ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியாவுடைய இரும்பு சட்டகம் அவங்க தான் அப்படின்னு பாராட்டுவார். ஸோ அந்த தினத்தை நினைவுகூரும் விதமாக ஏப்ரல் 21 நம்ம தேசிய சிவில் சர்வீஸ் தினமாக நம்ம கொண்டாடுறோம். அடுத்து உலக பூமி தினம். பூமி தினம் எதுக்காக கொண்டாடுறோம்னா இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்காக, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம இதை கொண்டாடுறோம். 1970 கொண்டாடுறோம். ஏப்ரல் 21 குடிமை பணியாளர்கள். அடுத்து ஏப்ரல் 22 எர்த்து. அந்த குடிமை பணியாளர்களால் தான் இந்த உலகமே இயங்குதுன்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களால தான் இந்த உலகம் இயங்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ அடுத்து வர்றதுனால அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏப்ரல் 21 சிவில் சர்வீஸ், 22 எர்த்து. 70 கொண்டாடுறோம். அதுக்காக தான் இந்த இயரையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக உலக புகையிலை எதிர்ப்பு தினம், வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. டொபாக்கோ இல்லாத ஒரு தினம் அப்படின்னு நம்ம தினம் கொடுத்துட்டான். 31 மே மாதம் 31. ஏன்னா மே 31 அந்த சிகரெட்டை நிப்பாட்டிடணும், அந்த புகையிலையே நிப்பாட்டிடணும். ஏன் அப்படின்னா ஜூன் 1 ஸ்கூல் திறந்துன்னா குழந்தைகள்லாம் பள்ளியிடத்துக்கு போவாங்க. அப்போ உட்காந்து அந்த புகையிலையே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மே 31 கடைசி உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அன்றைக்கி தான் நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். அடுத்த கேள்வி, கல்வி வளர்ச்சி நாள் தமிழக அரசு தான் அறிவிச்சது. தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சி நாள், தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்காற்றியது யார்? கல்வினாலே கல்வி கண் திறந்த காமராஜர். அப்போ காமராஜருடைய பிறந்தநாள் என்ன? 15 ஜூலை 1903. அப்போ 15 ஜூலை அவரோட பிறந்தநாள். அதை தான் நம்ம எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இது எப்போ இருந்து கொண்டாடுறோம்? 2006 கொண்டாடுறோம். ஸோ அவர் பாரத ரத்னா எப்போ வாங்கினார்? 1976 வாங்கியிருப்பார். அடுத்து தமிழ்நாடு தினம், தமிழ்நாடு டே. தமிழ்நாடு தினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக். என்ன பண்ணாங்க அப்படின்னா 2019 ஃபஸ்ட்டு நவம்பர் 1 தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னாங்க. ஏன்னா நவம்பர் 1 1956 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ தமிழ்நாடு உருவானது அன்றைக்கி தானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2022 இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா முதல்ல மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு இருந்ததை தமிழ்நாடு அப்படின்னு மாற்றுறாரு. அது எப்போ?
ஜூலை 18 1967 தீர்மானம் கொண்டு வர்றாரு, சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வர்றாரு, நிறைவேற்றுறாரு. அதனால் தமிழ்நாடுங்கிறது அந்த தினம்தான் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம கொண்டாடுறது தமிழ்நாடு தினம் அப்படிங்கிறது ஜூலை 18 தான். அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் டே, மனித உரிமை நாள் கொண்டாடப்படுறது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு உரிமை என்ன இருக்குது? 0. ஒரு மனிதனோட உரிமைகள் வந்து 0. அவள் கடைசி மாதத்தில் தான் 0. கடைசி டிசம்பர் 10. டிசம்பர் ஒரு மனுஷனுக்கு உரிமை எப்போ கிடைக்கி? எல்லாருக்கும் உரிமை கிடைச்சதா? இல்லவே இல்லை, கடைசி தான் கிடைக்கி. அப்போ கடைசி மாதம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதனுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை எத்தனை? 0. அப்போ 1 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மனித உரிமை நாள். இது உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபையுடைய ஒரு இது கொண்டு வராங்க. என்னது? யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், UDHR. இது வந்து மனித உரிமைக்கான உலகளாவிய பேரறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை கொண்டு வராங்க 1948 அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. டிசம்பர் 10 தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அதை ஒரு 58 நாடுகள் வந்து ஏற்று கையெழுத்து போட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நடைமுறைக்கு வந்து அந்த நாள் தான் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கான உரிமைக்கான சாசனம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இது UDHR வந்த நாள் தான் மனித உரிமை நாளாக நம்ம கொண்டாடுறோம். அடுத்து முக்கியமான தினங்களை பொருத்தணும். இப்போ தான் பார்த்தோம் ஏப்ரல் 21 வந்து குடிமுறை அரசு பணி தினம். அப்போ 3வதுக்குள்ளது என்னது? குடிமுறை சிவில் சர்வீஸ் டே, ஏப்ரல் 21 அப்படிங்கிறது. அடுத்ததாக நம்ம என்ன பார்த்தோம்? பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம். பிப்ரவரி 28 1928 பிப்ரவரி 28 சர் CV ராமன் எஃபெக்டை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு 1930 வந்து நோபல் பரிசு பெறுறாரு. அந்த 28 அவர் கண்டுபிடிச்ச அந்த நாளை தான் நம்மளுடைய அறிவியல் தினமாக ஏற்றுக்கிட்டோம். ஸோ நாளுங்கிறது அதுதான் 28 பிப்ரவரி 2வது மாதம் கடைசி நாள் 28. ஏன்னா சயின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. அப்போ மற்ற மாதம்லாம் 31 30ன்னு வரும்போது இது மட்டும் 28ன்னு வரும். இப்போ ரிலீஜியன்லாம் அது அப்படி சொல்கிறாங்க 30 31ன்னு இருக்கும்போது, ஆனால் இது மட்டும் வித்தியாசமாக 28ன்னு இருக்குல்ல. அப்போ 28 சயின்ஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக அறிவியல் மனப்பான்மை தினம். இந்த அறிவியல் மனப்பான்மை தினம் நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, ஒரு அறிவியல் ரீதியான விஷயங்களை சொன்னால் ஒரு மனிதரை கொன்னுட்டாங்க. நரேந்திர தபோல்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு பகுத்தறிவாதி. அவர் வந்து அறிவியல் ரீதியான சில விஷயங்களை சொன்னதுனால சில பேருக்கு பிடிக்காமல் ஒரு தரப்பு மக்கள் வந்து அவரை கொன்னுட்டாங்க. அதை நினைவுகூரும் விதமாக நம்ம வந்து இதை கொண்டாடுறோம். அறிவியல் மனப்பான்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அறிவியலுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நம்ம ஏற்றுக்கணும். மூட நம்பிக்கைகளை விட்டுட்டு அறிவியலுக்கு வரணுங்கிறது தான் அதோடைய மிக முக்கியமான நோக்கம். அதான் சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியல் மனப்பான்மை. அறிவியல் மனப்பான்மை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் இருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். அறிவியல் மனப்பான்மை பற்றி சொல்லக்கூடிய விதி என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அறிவியல் மனப்பான்மை பற்றி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு விதி எது? அது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி 24 அக்டோபர் என்ன அப்படின்னா ஐக்கிய நாடுகள் தினம். 1945 அக்டோபர் 24 தான் ஐநா சபை நிறுவுறாங்க. அதனால் அந்த கொண்டாடப்படக்கூடிய தினம் ஐநா சபை தினம். ஸோ 2 4 3 1 2ங்கிறதா விடை பி. அடுத்து என்விரான்மெண்ட் டே, சுற்றுச்சூழல் தினம். சுற்றுச்சூழல் தினம் எப்போ அப்படின்னா ஜூன் 5. சுற்றி பார்க்கும், 4 பக்கம் பார்க்கும், 5வது பக்கமும் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஜூன் மாதம் ஸ்கூல் போகிறோம். சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். அதனால் ஜூன் தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போனோன்னே சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். அந்த சுற்றுச்சூழல் பார்க்கணும். அதனால் ஸ்கூல் போகிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 5. ஸோ அதுதான் சுற்றுச்சூழல் தினம். சுற்றுச்சூழல் தினத்துக்கு அடுத்து பூமி தினம். இப்போ தான் பார்த்தோம். பூமி தினம் என்ன? ஏப்ரல் 22. IAS வந்து பூமியை காப்பாற்றுறாங்க. அப்போ 21 22 என்ன ஒன்றா. அடுத்து தண்ணீர் தினம். இந்த சிட்டுக்குருவி தண்ணி குடிக்க போச்சுன்னு ஒரு கதைலாம் சொல்லுவாங்களே, ஷார்ட்கட்டு 4. தண்ணீர் தினம் வந்து மார்ச் 22. தேசிய மாசு தடுப்பு நாளுங்கிறது டிசம்பர் 2. அப்போ 3 1 4 2ங்கிறது தான் சரியான விட ஏ. இப்போ இதில் சுற்றுச்சூழல் தினம் ஏன் ஜூன் 5 கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஜூன் 5லேருந்து 16 வரைக்கும் 1972 ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் நடக்குது. சுற்றுச்சூழலுக்கான மிக முக்கியமான ஒரு மாநாடு. அந்த மாநாடு தொடங்கிய நாளை நினைவுகூரும் விதமாக தான் ஜூன் 5 வந்து இதாக கொண்டாடுறாங்க. சுற்றுச்சூழல் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து 2 தடவை தலைமை வாங்கியிருக்கு. 2011லையும் 18லையும். 25 யாருன்னா சவுத் கொரியா தான் வந்து இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தமான மாநாட்டை நடத்துகிறாங்க.
தீம் என்ன அப்படின்னா எண்டிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன். பிளாஸ்டிக் பொல்யூஷனை வந்து முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோடைய தீம். ஸோ இது வந்து சுற்றுச்சூழல் தினம். பூமி தினம் ஏற்கனவே பார்த்துட்டோம். தண்ணீர் தினம். தண்ணீர் தினம் இந்த 2025க்கான தீம் என்ன அப்படின்னா கிளேசியர் ப்ரிசர்வேஷன். அதாவது கிளேசியர் அப்படின்னா அந்த பனிச்சறுக்கில் இருக்கக்கூடிய பனி மலை மாதிரி இருக்கும்ல, அந்த அதை தான் கிளேசியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தண்ணீர் சம்மந்தமானது தான். அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துடைய தீம். அடுத்து தேசிய மாசு தடுப்பு நாள். டிசம்பரை கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த டிசம்பர் 2 ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. டிசம்பர் 2 1984 போபால் எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு கேஸ் வந்து லீக் ஆகி நிறைய பேர் இறந்து போனாங்க. போபால் கேஸ் ட்ராஜடி அப்படிம்பாங்க. ஸோ அந்த நாளை நினைவுகூரும் விதமாக நம்ம வந்து இது தேசிய மாசு தடுப்பு நாள், பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் டே, பொல்யூஷன் கண்ட்ரோல் டேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம். அந்த மாசு தடுப்பு நாளுங்கிறது டிசம்பர் 2 நம்ம கொண்டாடுறோம். இது வந்து என்ன கேஸ் லீக் ஆச்சுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போபாலில் லீக்கான கேஸோடைய பேரை தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உலக சமூக நீதி நாள். உலக சமூக நீதி நாள் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா February 20. February இப்போ 14 வந்து என்னது வேலண்டைன்ஸ் டே. அதில் நிறைய பேருக்கு நீதி கிடைக்காது. அதனால் ஒரு 4 நாள் கழித்து என்ன செய்கிறோம், ஒரு வாரம் கழித்து 20ஆம் தேதி நம்ம சமூக நீதி கொண்டாடுறோம். சமூக நீதி எல்லாருக்கும் சமமாக நீதி கிடைக்கணும் அப்படி அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. February 20. அடுத்து சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் ஃபேர் குளோபலைசேஷன். ஸோ அதுக்கு வந்து என்ன தினம் அப்படின்னா June 10ஆம் தேதி. ஃபேர் குளோபலைசேஷன், நியாயமான உலகமயமாலுக்கான சமூக நீதி. உலகமயமாதல் கூட சமூக நீதி எப்படி அப்படிங்கிறதுக்கு தான் இதை கொண்டாடுறோம். அடுத்ததாக இந்த தேசிய சர்வதேச தொழிலாளர் அமைப்பு எப்போ அப்படின்னா 11 ஏப்ரல் 1919 நிறுவனதாக சொல்லப்படுது. அதனால் அதை கொண்டாடுறோம். ஃபிலடெல்பியா இப்போ 3 4 கடைசி 1 முடியணும். டி தான் விடை. இப்போ கடைசியாக மீதி இருக்கிறது என்னென்ன, ஃபிலடெல்பியா டிக்ளரேஷன் ஆகஸ்ட் 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து 10 மே 1944 தான் சரி. அதனால் என்னவோ தெரில, இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபைனல் கீழே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது. அதனால் ஃபைனல் கீழே ஆல் ரைட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து மிஸ்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்ற இந்த ரெண்டும் கரெக்டு தான். இந்த ILO வந்து கரெக்டான டேட்டு தெரில, ஆனால் ஏப்ரல் 11ங்கிறது சில இடங்களில் இருக்குது. ஃபிலடெல்பியா பிரகடனம் வந்து தப்பாக கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆப்ஷன் வந்து ஆல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக யாருடைய பிறந்த நாள் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அப்படின்னு கொண்டாடப்படுதுன்னு கேட்குறாங்க. ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அல்லது பழங்குடியினர் பெருமை தினம், இந்த மாதிரி எப்படினாலும் கேட்கலாம். இது யாருடைய பிறந்த நாளாக கேட்டிருக்காங்க அப்படின்னா பிர்சா முண்டா அவர்களுடைய பிறந்தநாள். பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் யார் வந்து, அவர் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பழங்குடியின இனத்துலேருந்து வந்து சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவர் தான். அவர் ஜார்க்கண்டில் தான் அவருடைய அந்த பகுதியை சார்ந்தவர் தான். இதை ஏன் கேட்டிருக்காங்க அப்படின்னா பிர்சா முண்டா பிறந்த நாள் 15 நவம்பர். இந்த 15 நவம்பர் தான் வந்து நம்ம கொண்டாடுறோம். அவர் பிறந்தது வந்து 1875 நவம்பர் 15 பிறந்திருக்கிறார். ஸோ அவருடைய பிறந்த வருஷம் வந்து 2024 கிட்டத்தட்ட அவர் வந்து 150வது அவருடைய பர்த் அனிவர்சரி கொண்டாடினாங்க. அதனால் அந்த வருஷத்தில் அது முக்கியமான தினமாக அது பார்க்கப்பட்டுச்சு. அப்போ எப்போவுமே இப்போ 2025லனா இது வந்து ஒரு விஷயம் நடந்து 50 வருஷமாவோ இல்லை 100 வருஷமாவோ இல்லை 150 வருஷமாவோ ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அந்த தினத்தோடு ரிலேட்டடான ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து தேசிய குடற்புழு நீக்க நாள், டிவார்மிங் டே. எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஆப்ஷன் என்ன அப்படின்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்துடைய ஒரு முயற்சியாகும். இது வந்து சரிதான். ஹெல்த் மினிஸ்ட்ரி, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரன் பண்ணுறாங்க. அடுத்து 2வது இந்த திட்டம் வந்து 1லேருந்து 19 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் சரிதான். ஏன்னா 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வந்து அங்கன்வாடி பணியாளர்கள் மூலமாகவும் 6லேருந்து 19 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு பள்ளிகள் மூலமாகவும் வந்து கொடுக்கப்படுது. ஏன் அப்படின்னா அந்த வயிற்றில் உள்ள புழு பூச்சிகளுக்காக அதை நீக்கிறதுக்காக ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அல்பெண்டசோல் அப்படிங்கிற ஒரு மாத்திரையை கொடுப்பாங்க. இது வந்து பிப்ரவரி அப்போ 1 2 ரைட்டு தான் சரியா.
பிப்ரவரி 15ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஓராண்டும் பிப்ரவரி 15 செயல்படுத்தப்படுகிறதுன்னு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் தவறு. 3வது இது வந்து தவறு. அப்போ இது வந்து எடுத்து விட்டுறலாம். அப்போ இதை எடுத்து விட்டுறலாம். 1 மட்டும் கிடையாது, 2 கண்டிப்பாக சரி. அப்போ 2 வரக்கூடிய இடம் இது மட்டும்தான். 1வது வயதுலேருந்து 19வது வயது வரைக்கும் பட்ட குழந்தைகளுக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஏன்னா 2 கண்டிப்பாக சரி. அப்போ பி மட்டும்தான் ஆன்சர். மற்ற எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிடலாம், தூர விட்டுறலாம். இருந்தாலும் இது ஏன் தவறுன்னு பார்க்கலாம். 3 முக்கியமான குடற்புழு நீக்க தினத்தை குறித்து 3 முக்கியமான நாள் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா பிப்ரவரி 10, பிப்ரவரி 15, அடுத்து ஆகஸ்ட் அதுவும் 10 தான், ஆகஸ்ட் 10. ஸோ இந்த பிப்ரவரி 10ங்கிறது தான் அந்த தினத்தில் முக்கியமாக கொண்டாடுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு போய் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க, அந்த மாத்திரை கொடுப்பாங்க. இந்த 10ஆம் தேதி ஏதாவது ஆப்சண்ட்டாக இருந்தாங்க, அந்த பிள்ளைங்க வரலை அப்படின்னா அவங்களுக்கு தான் என்ன செய்வாங்க, 15வது நாள் ஒரு வாய்ப்பு இருந்தால் 15வது நாள் கொடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 15ங்கிறது கண்டிப்பாக கிடையாது, 10ங்கிறது தான் கம்பல்சரியான டேட். சில ஸ்டேட்டில் இந்த ஆகஸ்ட் 10ங்கிறது 2ஆம் கட்டமாக நடத்துவாங்க. ஒரு வருஷம் பிப்ரவரி 10 வந்து கம்பல்சரி நடத்தியே ஆகணும். சில ஸ்டேட் ஆகஸ்ட் 10லேயும் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அப்போது 15ங்கிறது இதில் ஆப்சென்ட் ஆனவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போது 3வது ஆப்ஷன் வந்து தவறு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, உண்மைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ முதல் இதுவும் 2வதும் சரியானது. அடுத்ததாக உலக ரேபிஸ் தினம். ரேபிஸ் தினம் வந்து 28 செப்டம்பர் கொண்டாடப்படுது. சுற்றுலா தினம் வந்து 27 செப்டம்பர் கொண்டாடப்படுது. நிறையா அந்த பொருத்துக மாதிரி இந்த தவறான பொருத்தத்தில் இப்படி மாற்றி மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொஸ்டினில் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இந்த 2 என்ன செய்யுது, தப்பு. ஆனால் இதுக்கான ஆன்சர் அடுத்த இதில் இருக்கும், இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. இன்டர்நேஷ்னல் பீஸ் டே, சர்வதேச அமைதி தினம் எப்போன்னா செப்டம்பர் 29, அது கரெக்டு தான். உலக ஆசிரியர் தினம் அதுவும் அக்டோபர் 5. நம்ம இந்தியாவில் என்ன கொண்டாடுறோம், அதே நம்மளுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாள் அக்டோபர் 5. இந்தியாவிலையும் டீச்சர்ஸ் தினம் வந்து அக்டோபர் 5 தான் கொண்டாடுறாங்க. அப்போ 2 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, தவறான பொருத்தம்னு கேட்டிருக்காங்க. 3 நாளும் ரைட் அப்படின்னு இதில் அடிச்சிடக்கூடாது. அவன் கேட்டது தவறானதுன்னு கேட்டிருக்கான். 1, 2 தான் தவறு. ஏன்னா ரேபீஸ்ங்கிறது இந்த லூயி பாஸ்டியர் அந்த ரேபீஸ்க்கான அந்த வேக்சின் கண்டுபிடிச்சார். ஸோ அந்த அவருடைய டெத் அனிவர்சரியை நினைவுகூரும் விதமாக இந்த செப்டம்பர் 28 ரேபீஸ் இது பண்ணுறாங்க. அதுக்கு முந்தின நாள் வந்து என்னது, சுற்றுலா தினம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 27 செப்டம்பரில் அந்த டூரிஸ்ட் வர்ற டூரிஸ்ட்டை தான் என்ன செஞ்சிருது, நாய் கடிச்சிருது. டூரிஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ரேபீஸ். சரியா, 28 செப்டம்பர். அடுத்த கேள்வி, உலக தண்ணீர் தினம். தண்ணீர் தினம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மார்ச் 22. சுற்றுச்சூழல் தினம் பார்த்தோம். நிறைய மேட்சிங்கில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. சுற்றுச்சூழல் என்ன, ஜூன் 5ஆம் தேதி ஸ்கூல் திறந்தோடனே இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இதை மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து பூமி தினம் ஏற்கனவே பார்த்தோம், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இது நிறைய தடவை திரும்ப கேட்குறாங்க. சிவில் சர்வீஸ்க்கு பொறுத்தவரை 21 ஏப்ரல் 21. 22 என்னது, எர்த்து பூமி தினம். அப்போது பூமி தினம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த 2 இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 14 தான். எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின் இந்த 2மே ஒரே பேட்டர்னில் இருக்குது. அப்போது எது தவறு அப்படின்னா 2, 3 தான் தவறு. ஏ தான் சரியான ஆன்சர், ஏ தான் விடை. அப்போ உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம், எனர்ஜி கன்சர்வேஷன் டே அப்படின்னா டிசம்பர் 14. ஏன்னா டிசம்பர் மாதம் தான் நமக்கு எனர்ஜியே இருக்காது, மாதம் முடிய போகுது. டிசம்பர் கடைசியில் நமக்கு உள்ள எனர்ஜி எல்லாமே போயிடும். அந்த எனர்ஜியை அப்போ பாதுகாக்கணும்ல. அப்போ கடைசி மாதம் ஒரு 14ஆம் தேதி இந்த எனர்ஜியெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், தினமாக கொண்டாடுறோம். ஸோ அவ்வளோதான் இந்த 2024 கேட்கப்பட்ட முக்கியமான தினங்கள். ஸோ அடுத்த டாப்பிக்கில் இன்னொரு டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.